என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை சவர் பயன் தர இருக்கிறாங்க. சார் இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தையை பயன் தரும்படியாக மிக அன்போடு அழைக்கிறோம். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் முதலாவது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த வள்ளியூர் பகுதியில் அன்பு சகோதர சகோதரிகளை முகமுகமாய் பார்ப்பதற்கும் தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்கும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கூட ஏறெடுத்து கொண்டு அடியேன் சார்ந்திருக்கிறதான சத்தியமங்கலம் மற்றும் அவிநாசி சபையின் அனைத்து சகோதர சகோதரிகளின் அன்பின் வாழ்த்துக்களை கூட உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக என்கிறதான அன்பின் வாழ்த்துதலோடு இப்போ பாடத்துக்குள்ளாடி நம்ம கடந்து செல்லலாம். பாடத்தின் தலைப்பு வெட்டி எடுக்கப்பட்ட கற்கள். காலையிலிருந்து ஒரே குழப்பம். ஏன்னா இது 3வது பாடம். ஒவ்வொரு பாடமாக மாற்றி தேவன் கிருபை இந்த பாடத்துக்கு தான் செஞ்சுருக்கிறாங்க. இந்த பாடத்தை நம்ம பார்க்கும்போது வெட்டி எடுக்கப்பட்ட கற்கள் அப்படின்னு எடுக்கும்போது இது வைர கற்கள் அந்த மாதிரி அப்படி நம்ம அந்த கான்செப்டில் எடுக்க மாட்டோம். எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய மலை இருக்கு, ஒரு பெரிய மலை. அந்த மலையிலிருந்து கற்கள், வெட்டி எடுக்கப்பட்ட கற்கள், அந்த கற்களை வெட்டி எடுக்க போகிறோம். எதுக்காக கற்கள் நம்ம வெட்டி எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கும் இல்லைங்களா? ஒரு பெரிய ஒரு பில்டிங் கட்டலாம், ஒரு ஆலயம் கட்டலாம், ஒரு காம்பவுண்டு சுவர் கட்டலாம், இல்லைன்னா யாரும் நடக்கக்கூடாதபடி அவங்கள வழியை தடக்கிறதுக்காக ஒரு காம்பவுண்டு சுவர் கூட எழுப்பலாம் இல்லைங்களா? அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு மலையிலிருந்து கற்களை வெட்டி எடுக்க போகிறோம். சரிங்களா? அந்த கற்களை வெட்டி எடுத்து எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு மலை இருக்கு, அந்த மலையிலிருந்து கற்களை வெட்டி எடுக்கணும்னா ஒரு சில மெத்தேடுகள் வச்சுருப்பாங்க. எப்படிப்பட்ட மெத்தேடுகள் வச்சுருப்பாங்கன்னா, நமக்கு அதில் கொஞ்சம் அனுபவங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா பெரிய மலைகள், அந்த மலையில் இந்த கம்ப்ரஸர்லாம் கொண்டு போய் அது அந்த குழி போடுவாங்க. குழி போட்டு அதில் அந்த மருந்துகள் எல்லாம் வச்சு அதை வெடி வச்சு தகர்ப்பாங்க. தகர்க்கும்போது அந்த கல் என்ன ஆகும்னா, நம்ம பார்த்தாலே தெரியும், எல்லா கல்லும் சிதறடிக்கப்பட்டு போகும். கல் நம்ம நினைக்கிறபடி அந்த கல் நமக்கு பிரயோஜனமாக இருக்காது. அந்த கல் என்ன ஆகும்னா சிதறடிக்கப்பட்டு அது பறந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். அந்த கல்லை வச்சு நம்ம பிரயோஜனப்படுத்துவோமான்னா ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு அந்த கல் பிரயோஜனப்படாது. அப்போ அந்த கல்லை நம்ம எப்படி வெட்டி எடுக்கணும் அப்படிங்கிற மெத்தேடுக்கு போகும்போது நிறைய கல்லுகள் நமக்கு தேவைப்படும். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு லோடு 2 லோடு கல்லெல்லாம் பத்தாது, நிறைய கற்கள் நமக்கு தேவைப்படும். அப்போ ஒவ்வொரு கல்லாக நம்ம வெட்டி எடுக்கணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கல் அதிலிருந்து வெட்டி அந்த கல்லை நம்ம தனியாக எடுத்து அந்த கல்லை எப்படி நம்ம உருவாக்குவோமோ அதே மாதிரி தான் அடுத்த ஒவ்வொரு கல்லையும் உருவாக்கணும். இப்போ சாலோமனுடைய அந்த ஆலயத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது அதுக்கு அநேக கற்கள் மூலம் அது கட்டி இருக்கிறாங்க. அது கட்ட வரும்போது அங்கே வெளியில் வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கல்லை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி அங்கே வச்சு எல்லாம் ஃபினிஷ் பண்ணி அந்த ஆலயத்துக்கு இந்த கல்லை கொண்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த கல்லுகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த ஆலயத்தை கட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி
நம்ம ஒரு கல்லை என்ன பண்ணணும், சாம்பிளாக தயாரிக்கணும், சாம்பிளாக அந்த மலையிலிருந்து வெட்டி எடுக்கணும். இப்போ அந்த கல்லை வெட்டி எடுத்தாச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு டைமண்ட் ஷேப்பில் அந்த கல்லை ஏதாவது ஒரு ஸ்கோரில் அந்த கல்லை வெட்டி எடுக்கணும்னா நம்ம அந்த மலையிலேருந்து வெட்டி எடுக்கும்போது அந்த கல் நமக்கு ஃபினிஷிங் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னா அந்த கல்லில் ஒரு பக்கம் கோணையாக இருக்கும், ஒரு பக்கம் கொஞ்சம் நெளிவாக இருக்கும், ஒரு பக்கம் மேடாக இருக்கும், ஒரு பக்கம் பள்ளமாக இருக்கும். அப்போ இந்த கல்லை என்ன பண்ணணும்னா ஃபினிஷ் பண்ணுறதுன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி அந்த கல்லை உளியினால் செத்தி 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 அந்த உளி வேலை அதுக்கு அதிகமாக இருக்கும். அந்த கல்லை பக்குவப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் அங்கே நிறைய ப்ராசஸ் பண்ணாதான் அந்த கல் என்ன ஆகும்னா ஒரு கல்லாக உருவாகும். அப்போ அந்த கல்லை உருவாக்கியாச்சுன்னா அடுத்த கல் நமக்கு உருவாக்குறதுக்கு ஈஸியாக கஷ்டமாக இருக்குமா? ஈஸியாக தான் இருக்கும். எப்படின்னா இந்த கல் எப்படி உருவாக்கி இருக்கிறோமோ அதே மெத்தேடு நமக்கு என்ன ஆயிரும், மைண்டில் பதிஞ்சிரும் இல்லைங்களா? மைண்டில் பதிஞ்சாச்சுன்னா இந்த கல் நம்ம அந்த பாறையிலேருந்து வெட்டி எடுக்கும்போது இந்த ஷேப்பில் வரும். இதை அதுக்கப்புறம் இந்த மாதிரி உளி வச்சு நம்ம வெட்டி அதை ஷேப் பண்ணணும்னு. அந்த முதல் கல் நம்ம வெட்டி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, வெட்டி எடுக்கும்போது கொஞ்சம் மோடு இருக்கும், அந்த மேடாக இருக்கும். அதை என்னன்னா வெட்டும்போது பக்கத்தில் ஒரு குழி மாதிரி வரும். அப்போ அந்த குழி மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மீதி உள்ள பக்கத்தை எல்லாம் என்ன பண்ணணும், ஷேப்புக்கு கொண்டு வரணும். அப்போ அந்த கல் நிறைய அடிபடும், அடிபட்டு பட்டு பட்டு அந்த கல் ஒரு வழியாக என்ன ஆயிரும்னா ஒரு ஷேப்புக்கு வந்துடும். அப்போ இந்த கல்லில் இருந்து இதே மாதிரியான கல், இப்போ இந்த கல் ஒரு 4 அடி அகலம் 4 அடி உயரம் இந்த மாதிரி இருக்குன்னா அடுத்து ஒரு கல்லை வெட்டுறது 4 அடி அகலம் ஒரு 3.25 அடி உயரம் இருந்துன்னா அந்த கல்லுக கூட கொண்டு வந்து அந்த பில்டிங் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. ஏன் கட்ட முடியாதுன்னா இதே மாதிரியான கல்லுகள் ஃபினிஷிங் ஆச்சுன்னா தான் அடுத்த கல் அதுக்கு மேலே உட்கார்ந்தா அந்த பில்டிங்க்கு ஒரு ஃபினிஷிங் கரெக்டாக கிடைக்கும் இல்லைங்களா? இல்லைன்னா அந்த பில்டிங்கும் ஃபினிஷிங் ஆகாது, இந்த கல்லும் என்ன ஆகாது, சீட்டிங் ஆகாது. இப்போ எதுக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எதுக்கு வந்திருக்கிறோம்? ஒரு ஆலயம், நம்ம இதில் போயிடலாம், ஒரு ஆலயம் கட்டலான்னு வச்சுங்க சரிங்களா, ஒரு பில்டிங் கட்டலாம். அப்போ அந்த முதல் கல் எப்படி அப்படின்னா நம்ம எப்படி பார்த்து 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 அந்த கல் நல்லா அடி வாங்கி 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 அது ஒரு உருவப்படுத்துகிறோமோ அதே மாதிரி அடுத்த கல்லுகளுக்கு என்ன ஆகும், நிறைய அடிகள் விழுகும். அதே மாதிரி அடுத்த கல்லுகளை உருவாக்குறதுக்கு முதல் கல்லு தான் ஒரு மாடல், ஒரு ரோல் மாடல் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 66:1. ஏசாயா 66:1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. அப்போ தேவனுக்கு வானம் சிங்காசனம், பூமி பாதப்படி. அவர் தங்கி இருக்கிறதற்கு நம்ம ஒரு ஆலயம் கட்டணும்னா அந்த ஆலயம் எப்படி இருக்கணும் சரிங்களா? அந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். ஒரு 10 லட்சம் ரூபாய் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டணும். வீடு கட்டும்போது ஒரு 4 சுவர் வருது. அந்த ஒரு சுவரை ஒரு 3 அடி அகலத்துக்கு கட்டி இனி ஒரு சுவரை ஒரு 3/4 அடி கட்டி அந்த சுவர் 2 ஜாயின் பண்ணி விடும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இல்லையா? ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அப்போ ஒரு சுவர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அடுத்த சுவரை என்ன ஆகணும், அதே மாதிரி இருக்கணும். அப்போ அந்த சுவரை ஜாயின் பண்ணும்போது எப்படி இருக்கும்? எல்லா சுவரும் ஒரே மாதிரி இருக்கும் சரிங்களா? ஒரே மாதிரி இருந்தாதான் அந்த தேவன் குடியிருக்கக்கூடிய அந்த ஒரு ஆலயமாக அது என்ன ஆகும்னா உருவாகும் சரிங்களா? இப்போ அடுத்து ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இந்த கல் உருவாக்கக்கூடிய ஒரு விதம் சரிங்களா? இப்போ அந்த முதல் கல் எப்படி நம்ம கஷ்டப்பட்டு அடிபட்டு அந்த கல் உருவாச்சோ
அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அநேக கற்கள் உருவாக்கணும். சரிங்களா? அநேக கற்கள் உருவாக்கணும். ஒரு வசனம் வாசிக்கலாம். இப்போ ஒரு மலை இருக்கு. அந்த மலையிலிருந்து தான் முதல் ஒரு கல்லை நம்ம எடுத்து அந்த கல்லை உருவாக்கி அந்த கல்லை வடிவமைத்து ஆலயத்திற்காக அந்த கல்லை நம்ம எடுத்து வைக்கிறோம். சரிங்களா? இப்போ எப்படிப்பட்ட மலையிலிருந்து அந்த கல்லை நம்ம வெட்டி எடுத்தா கல் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மலையுடைய தன்மைகள், ஒரு சில மலைகள் இருக்கு. அந்த மலையில பார்த்தீங்கன்னா ஒரு சில மலைகள் என்னன்னா அதில் வெட்டி எடுத்தாச்சுன்னா இந்த கிரேனட்டு கல், அதே மாதிரி அந்த கல் நல்ல வடிவமான கல்லுகள் எல்லாம் கிடைக்கும். இனி ஒரு சில மலைகள் இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஏரியாவில் மலையெல்லாம் இருக்கு. அந்த மலைகளை வெடி வச்சு தகர்த்தாச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த கல் சேப்பாகவே வராது. அந்த கல் தூசி மாதிரி போகும். அதை தட்டி வடிவமைக்கும் போது அது என்ன ஆகும்னா மாவா கலந்து போயிட்டே இருக்கும். அந்த மாவா கலந்து போகக்கூடிய அந்த மலையிலிருந்து நம்ம ஒரு கல் தயாரிக்க முடியுமா? முடியாது. அப்போ நல்ல மலை இருக்கணும். அந்த நல்ல மலை, நல்ல ஒரு பாறை அது இருந்தாச்சுன்னா தான் அதுல இருந்து ஒரு கல்லை நம்ம வெட்டி எடுக்க போறோம். இப்ப அந்த மலை எதுவாக இருக்கும்? எப்படிப்பட்ட ஒரு மலை? நல்ல மலை. அந்த மலையிலிருந்து முதல்ல ஒரு கல்லை நம்ம வெட்டி எடுக்க போறோம். அந்த மலை எந்த மலையாக இருக்கும்? இமயமலை. யாரு? நம்முடைய பிதாவாகிய தேவன் இருந்து முதல்ல ஒரு கல்லை வெட்டி எடுத்திருக்கிறோமா? முதல்ல ஒரு கல்லை என்ன பண்ணிருக்கு? வெட்டி எடுத்திருக்கு. அந்த கல்லுக்கு நிறைய அடி விழுந்திருக்கா? அந்த மலை இருக்கு. அந்த மலையில இருந்து ஒரு கல் வெட்டி எடுக்க போறோம். அந்த முதல் கல் என்னன்னா நிறைய அடிகள் வாங்கி தான் அந்த கல் என்ன ஆயிருக்குன்னா உருவாக்கப்பட்டிருக்கு, ஷேப்பாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்ப வசனம் வாசிக்கலாம். சகோதரி வாசிப்பாங்க. உபாகமம் 32:18. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய். இதுதான் அந்த மலை. இந்த மலையிலிருந்து ஒரு கல்லு ஜனிப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த கல்லு யார் அப்படிங்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வசனம் என்ன சொல்லுது? இப்ப அந்த பெரிய மலை இருக்கு, மலையில இருந்து ஒரு கல்லு வெட்டி எடுக்கப்பட்டாச்சு. அந்த வெட்டி எடுக்கப்பட்ட கல்லு இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போது இந்த வசனம் இங்க மாத்தி பேசுது. என்ன சொல்லுது? உன்னை ஜனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய். இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப எப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவ இங்க கொண்டு கம்பேர் பண்றது? பண்ண முடியுமா? அழகா பண்ணலாம் பாருங்க. இப்ப முதல்ல தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்காக, தேவனுடைய வீடாக யாரை தேவன் அழைத்தார்? இஸ்ரேல் ஜனங்கள். இந்த வாய்ப்பு முழுவதும் யாருக்கு கொடுக்கப்பட்ட அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பு தான். தேவன் ஒரு மலை, இந்த மலையிலிருந்து ஒரு சில கற்களை உருவாக்கி தேவன் குடியிருப்பதற்காக ஒரு ஆலயத்தை கட்டணும். அதாவது டைரக்டா மலையை வெட்டி அந்த கல்லுகளை எடுக்க போறதில்லை. தேவன் குடியிருக்கணும், தேவன் வாசம் பண்ணணும். அதுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவன் ஒரு சாம்பிள் மாடல் போட்டு காமிச்சார். என்னது? ஆசரிப்பு கூடாரம். இந்த ஒரு விஷயத்தையும் போட்டு அவங்களுக்கு காமிச்சார். இப்படி பரிசுத்தமா இருக்கக்கூடிய இடத்துல தான் நான் என்ன பண்ணுவேன்? வந்து வாசம் பண்ணுவேன். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? அந்த ஆலயம் நீங்களே. அப்ப அந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? இந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி பரிசுத்தமா இருக்கோ அதே மாதிரி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கணும். இருந்தாங்களா? இல்ல, இருக்கவே இல்லை. ஏன் இருக்கல அப்படின்னு பார்க்கும்போது யோசித்து பாருங்க. இப்ப நம்மையும் இஸ்ரேல் ஜனங்களையும் ஒரு சின்ன கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? சரி,
நமக்கு இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்ன? அன்பின் பிரமாணம். நான் கேள்வி கேட்கறதுனால தப்பு ஒன்றும் இல்லையே. சரி, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அன்பின் பிரமாணம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? நியாய பிரமாணம். நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது ரெண்டையும் ஒரு வாரமா வச்சுக்கலாம் இப்பத்தைக்கு. சரி, ஆதாம் இருக்கிறாரு பாத்தீங்களா, கரெக்டா பதில் சொன்னா இன்னைக்கு சகோதரர் ஒரு பரிசு வாங்கி வச்சிருக்கிறாரு, எல்லாருக்கும் கொடுக்கப்படும். கரெக்டா ஒரு பதில் சொல்லுங்க, திருப்பி திருப்பி பேசக்கூடாது, ஒரே பதில். ஆதாம் நல்லவரா கெட்டவரா? நல்லவர். எப்படி சொல்றீங்க? நான் இப்ப இல்லைன்னு சொல்றேன். எப்படின்னா, தேவன் ஆதாம் ஏவாள் நல்லவரா இருந்தா இப்ப ஆதாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? யாருக்கு சப்போர்ட் பண்ணாரு? நான் சிஸ்டர் குழந்தைத்தனமா இருந்தாரா? சரி, ஓகேங்க சிஸ்டர், இருக்கட்டு. இப்ப அன்பு நிமித்தமா ஏபாளுக்குன்னு சொல்றீங்க இல்லைங்க சிஸ்டர். அப்ப தேவன் அன்பு இவர்கிட்ட காட்டலையா? இவருக்கு தேவன் மேல அன்பு இல்லையா? சரி, இப்ப நம்ம ஒரு கோணத்துல பார்க்கலாம். சரியா? தேவன் ஆதாமு கிட்ட என்ன சொன்னாரு? இந்த கனிய புசிக்க கூடாது, புசிக்கிறனால நீ என்ன சாகவே சாவாய் அப்படின்னு. இது இவருக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம புசித்தா செத்துருவோன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். சரியா? அப்ப ஏவாள் என்ன பண்றாங்க? புசிச்சிட்டாங்க. புசிச்சிட்டு கொண்டு போய் இந்தங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னதும் இவர் வாங்கி என்ன பண்ணிட்டாருன்னா, என்னுடைய மனைவி என்ன பண்ண போறா? சாக போறா. அவளுக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல இந்த கனியை எடுத்து இவர் சாப்பிட்டாரு. சரிங்களா? சாப்பிட்டாரு. அப்ப ஆதாம் நல்லவர்னு பாதி சொன்னீங்க, மேக்சிமம் சொன்னீங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணத்தின் கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு அன்பின் பிரமாணத்தின் கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டையும் நம்ம இப்போ ஒரு வாரத்தில் இந்த வள்ளியூர் சபையில் ஒரு மூலையில் வச்சிருக்கிறோம். அதை பின்னாடி எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ இயேசு கிறிஸ்து அன்பின் பிரமாணத்தை நம்ம கிட்ட இதை நீங்க கட்டாயமா பண்ணணும்னு சொன்னாரோ, இல்லை உங்களுடைய சுயாதீனம்னு கொடுத்துருக்கிறாரா? சுயாதீனம்னு கொடுத்துருக்கிறாரு இல்லையா? அந்த சுயாதீனத்தை கொடுத்து உன்னிடத்தில் அன்பு காட்டுவதை போல் பிறனிடத்தில் அன்பு காட்டுவாயாகன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம காட்டுறோமா? சரி சரி, காட்டுறோன்னே வச்சுங்க, காட்டுறோன்னே வச்சுங்க. சரியா? இப்ப இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் அன்பு காட்டுவதில் பிறனிடத்தில் காட்டுவாயாகன்னு இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு. சரியா? ஆதாம் பிதாவாகிய தேவன், அங்க யாருன்னா ஆதாம் ஏவாள். இங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவங்கள விட்டுடலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்ட்ரல் யாருன்னா, அந்த முதிர்ச்சி பாத அங்கமா நம்ம இருக்கிறோம். அதுல கொஞ்சம் மேல ஸ்டேஜில் இருக்கக்கூடிய தாய் ஸ்தானத்தில் உள்ள சகோதரர்கள். இந்த பக்கம் யாருன்னா குழந்தை மாதிரி இருக்கிறோம், ஏவாள் மாதிரி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தன்னிடத்தில் அன்பு காட்டுவதை போல் பிறனிடத்தில் அன்பு காட்டுன்னு சொல்றாரு. இங்க இந்த நடுவுல நிக்கிறாங்க பாத்தீங்களா, அடி வாங்கி உத வாங்கி எல்லாம் நிக்கிறாங்க. அது யாரு? இந்த தாய் ஸ்தானத்துல உள்ளவங்க. இவங்க ஒரு விஷயத்தை இங்க கத்து கொடுக்கும் போது கத்துக்கிறோம், திருப்பி என்ன பண்றோம்? திருப்பி என்ன பண்றோம்? கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படுகிறது இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எல்லா அன்பின் பிரமாணத்தை என்ன பண்ணிடுறோம்? மறுதலிக்கிறோம். இவங்க மறுதலிக்கிறதுனால தான் அந்த வழி நடத்தக்கூடியவங்க என்ன பண்ணிடுறாங்க? முடியறதில்ல, அவங்களால முடியறதில்ல. இந்த ஆதாமுடைய ஒரு வழிக்கு என்ன பண்ணிடுறாங்க? வழி நடத்தக்கூடியவங்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது யாரு?
இந்த குழந்தை மாதிரி இருக்கிற ஏவாள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த விஷயத்தை எல்லாம் பார்க்கும்போது இவங்களால சபை கட்டவே முடியல. யாரு? இந்த இஸ்ரேல் ஜனங்கள்னால சபைகள் தேவன் வாசம் பண்ணுவதற்கு கட்ட முடியல. என்னென்னமோ தேவன் பண்ணி பார்த்தார். எப்படி பண்ணி பார்த்தாருன்னா, நம்ம நிறைய பாடங்கள்ல பார்ப்போம், அதையெல்லாம் விளக்கமா பார்க்க போறதில்ல. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம், அந்த நியாயப்பிரமாணத்தை இவங்க கை கொண்டா மட்டும்தான் இவங்களுக்கு ஜீவன். இல்லைன்னா இவங்களுக்கு அந்த ஜீவன் பெற்றுக்கொள்ளவே முடியாது. யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இன்னைக்கு அன்பின் பிரமாணத்தின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறதா அவங்களுக்கு அன்னைக்கு கட்டாயமா இதை நீங்க கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அன்னைக்கு கொடுக்கப்பட்டு, இன்னைக்கு சுயாதீனத்தை கொடுத்து இதை பண்ணு. சிம்பிள். அன்னைக்கு பாருங்க, ஆதாம் ஒரு மரத்தில் இருந்த அந்த பழத்தை தான் சாப்பிட்டார். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நம்ம பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். என்ன பழம்? நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 12 வயசு ஒரு குழந்தைகிட்ட தேவனுடைய திட்டத்துல நன்மை எது தீமை எதுன்னு கேட்டா தெரியுமா தெரியாதா? தெரியாதா? தெரியும். ஏன்னா அந்த குழந்தைக்கு சண்டே கிளாஸ்ல இருந்து ஒவ்வொரு விஷயங்களா கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு சபை வாய்ப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாத்துக்குமே எல்லாமே தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. நன்மை இது தீமை இது. தேவனுடைய திட்டத்துல ஒவ்வொரு சகோதரர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கனம், அந்த கனம் கொடுக்கணும். ஒரு சகோதரிக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த கனம் கொடுக்கணும். ஒரு இளைய வாலிப சகோதரருக்கு கொடுக்கக்கூடிய கனம் கொடுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? அப்படியே தலைகீழா மாத்துறது. எது மாதிரி? தன்னுடைய மனைவி சாக போறா, நம்ம செத்துடலாம் அப்படிங்கிறத எங்க கொண்டு வச்சு நம்ம காமிக்கிறோம். எப்படி தெரியுமா? அடுத்தவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கறது. இவரு சரியா ஓடல, இவரு அங்க ஓடுறாரு, திரும்பி ஓடுறாரு, ரிவேர்ஸ் கியர் போடுறாரு, ஃபார்வேர்டு டாப் கியர்ல போடுறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கவே வரல. முதல்ல இயேசு கிறிஸ்து நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு எப்படின்னா, ஒரு சபையாக மாறுறதுக்கு. சரிங்களா? இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம். மார்க் 12:10. மார்க் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. வீடு கட்டினவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இந்த கல்லை வச்சு முதல்ல தேவன் எங்க பிளான் போடுறாரு? இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தான் பிளான் போடுறாரு இல்லையா? அவர் அப்போஸ்தலர்களை அனுப்பும்போது கூட என்ன சொல்றாரு? நீங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் எல்லாமே கொடுங்க. ஒரு ஸ்திரீ வந்து, ஒரு சகோதரி வந்து கேட்குறாங்க, அவங்கள்ட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? புறஜாதியை பார்த்து, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்கு எப்படி போடுறது அப்படின்னு. அப்ப இவங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டுவதற்கு, தேவன் வாசம் செய்வதற்கு, அந்த பரலோக வாய்ப்புக்குரிய எல்லா விஷயங்களையும், ஜீவன் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தேவன் முதல்ல யாருக்கு கொடுக்கிறாருன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் கொடுக்கிறார். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் தகர்த்து போட்டுட்டே இருக்கிறாங்க. தகர்த்து போட்டுட்டு கடைசியில இவங்களுக்கு முன்மாதிரியாக வைக்கப்பட்ட ஒரு கல் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை கூட இவங்களால ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைமையில இல்லாத ஒரு சூழ்நிலை யாருக்கு உருவாகுதுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு உருவாகுது. அப்ப இயேசு கிறிஸ்துவ பாருங்க, மலை பிதாவாகிய தேவன் அவருடைய முதல் படைப்பு யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எவ்வளவு பரிபூரணமா தேவன் படைச்சிருக்கிறாரு. தேவனை மாதிரியே இயேசு கிறிஸ்து படைச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில பரலோகத்திலிருந்து இங்க வர்றார்.
வரும்போது என்ன ஆகுதுன்னா அங்க பர்ஃபெக்டான ஒரு இதில் தான், ஒரு வடிவில் தான் இருக்கிறாரு. இங்க வரும்போது அவர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கல்லு ஷேப் வரணும். யாரு? இயேசு கிறிஸ்து. அடிக்கிறாங்க, அடிச்சு நொறுக்குறாங்க, துவைக்கிறாங்க, காரி துப்புறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு இடத்துல நீங்க என்ன உருவாக்குறீங்க, இல்ல என்ன நீங்க அசட்டை பண்றீங்க, இல்ல என்ன நீங்க கண்டுக்கவே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல சொல்றாரா? ஏதாவது ஒரு இடத்துல சொல்றாரா? சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து அடி வாங்கினாரா இல்லையா? அடி வாங்கினாரா இல்லையா? அவருடைய மூஞ்சில யோசித்து பாருங்க. இருக்கிறதுலே அதிகமான ஒரு அவமானங்க. நான் சப்ஜெக்ட் பேசிட்டதுல வெளியே வரேன். ஒரு சகோதர காரியம் மூஞ்சில துப்புனாருன்னு எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த கேட்குறாருன்னு வச்சுங்க, என்னுடைய மைண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த குணலட்சணம் எல்லாம் மாறிடுங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த குணலட்சணம் எல்லாம் மாறி அந்த சகோதரரை அடுத்து நம்ம எப்படி என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற திங்கிங் தான் அந்த இடத்துல நமக்கு வரும். எதுக்காக நம்ம வந்திருக்கிறோம்? ஆலயமாக மாறுவதற்கு. அதுக்கு இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நம்ம பாடணுமா படக்கூடாதா? எல்லாமே பட்டாதான். ஏன்னா மூளைக்கு தலை கல்லு இயேசு கிறிஸ்து. அந்த கல்லு எப்ப ஒரு இடத்துல எடுத்து வச்சு அந்த கல்லுக்கு மேல பல கற்கள் கட்டி அந்த ஃபினிஷிங் ஆகுதோ அப்பதான் ஒரு ஆலயமாக முடியும். ஆனா இங்க அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு சின்ன பாடுகள் வரும்போது என்ன பண்ணலாம், நம்மளை வடிவமைக்க ஒப்பு கொடுக்கறது இல்லை. இப்ப எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சகோதரர் இருக்கிறாரு. அவரு என்னன்னா சபையா மாறுறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. அந்த சகோதரர் ஒரு சின்ன தவறு பண்றாரு. இந்த தவறை ஏதாவது ஒரு சகோதரர் எடுத்து சுட்டி காட்டும் போது அவர் என்னன்னா ரைட்டு, என்ன பண்றாரு? உருவாக்குறார், என்னை வனைந்தெடுக்கிறார். ஒரு விஷயம் தவறாக பண்ணிட்டு இருக்கிறேன், அதிலிருந்து என்னை குணப்படுத்துகிறார் அப்படிங்கிறதான திங்கிங்ல போவாரா? இவர் எங்கிட்ட எப்படி பேசலாம்? இந்த விஷயத்தை இவர் எப்படி எங்கிட்ட சொல்லலாம்? அப்ப இவர் என்னை விட சுத்தமா இருக்கிறாரா? அப்ப அந்த கல்லை எப்படி வெட்டி உருவாக்க முடியும்? அந்த கல் எப்படி ஒரு வடிவமைப்புக்கு வரும்? வரவே வராது. சரிங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் தாம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்போ அநேக பாடுகள் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். பரலோகத்தில் அவர் எப்படியும் இருக்கட்டு, இங்க அவருக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், அவரெல்லாம் வந்துட்டு 3 நாளையில 1,44,000 பேரை ஆயத்தப்படுத்திட்டு பரலோகத்துக்கு போயிடலாம். தேவனுடைய திட்டம் அதல்ல. தேவன் மாதிரி தேவன் குடியிருக்கிறதற்கு இங்க இந்த பூமியில ஒண்ணுக்கும் ஆகாத கழிவும் கந்தைகளுமா இருக்கக்கூடிய கல்களை என்ன பண்ணணும்? உருவாக்கி எடுக்கணும், செதுக்கணும். செதுக்கும் போது உளி படத்தான் செய்யும். உளி படும்போது உளியே சுத்தியே நீ என்ன அடிக்காத, எனக்கு வலிக்குது, எனக்கு அங்க வெக்கமா இருக்கு இப்படின்னா அந்த கல் உருவாகுமா? இயேசு கிறிஸ்துங்கிறதான அந்த கல்லுக்கு மேல கொண்டு போய் கட்ட முடியுமா? கட்ட முடியவே முடியாது. இப்போ தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு தெரியுங்களா? எதுக்காக வச்சிருக்கிறாரு தெரியுங்களா? ஒரு வசனம் வாசிக்கலாம், அருமையா இருக்கும். 1 பேதுரு 2:5. 1 பேதுரு 2:5 ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ தேவன் குடியிருக்கக்கூடிய ஒரு ஆலயம் நம்ம தான். அந்த ஆலயத்தில் நம்ம கட்டப்பட்டு வருகிறோம். வரும்போது இந்த கற்கள் எப்படி இருக்கணும்? ஒரு கல்லு இனி ஒரு கல்லோட இணைந்து கரெக்டா நேர்மையா இருக்கணும். ஒரு கல் என்ன பண்ணோம்னா அந்த இயேசு கிறிஸ்துங்கிறதான மூளைக்கல்லுக்கு மேல அமர்ந்திருக்கும். அடுத்த கல்லை தூக்கி வைக்கும் போது அது என்ன பண்ணோம்னா, நான் இப்படி இருக்க மாட்டேன், கொஞ்சம் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அந்த ஆலயம் என்ன ஆகாது? பினிஷிங் ஆகவே ஆகாது. அப்போ அந்த கல்லுக்கு
கீழே இருக்கிற கல்லை நேர் பண்ணணும்னா அந்த கல்லை மேலே கொண்டு வச்சதுக்கு அப்புறம் நிறைய அடிகள் விழும். நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அந்த பில்டிங் எல்லாம் கட்டும்போது அந்த மேஸ்திரி என்ன பண்ணுவாருன்னா மெதுவாக அடிச்சு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் போடுவார் பாருங்க 2 அடி, அந்த மோனை எல்லாம் பிச்சுட்டு போய் கரெக்டாக போய் உட்கார்ந்துருக்கோம். அது வரைக்கும் உட்காராது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு சில அடிகள் நமக்கு விழுகும். யார் மூலம்லாம் தேவன் டைரக்டா அடிப்பாரா? அடிக்க மாட்டாரு. யார் அடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது மேஸ்திரி அந்த கல்லை அடிக்கிறார் இல்லையா? அதே மாதிரி நம்மளை வழிநடத்தக்கூடிய மூத்த நிலைமையில இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒரு சில அடிப்பாங்க. எப்படி அடிப்பாங்கன்னா, எதுக்காக அடிப்பாங்கன்னா, இந்த கல் எப்படியும் கேடு கட்டு போகட்டு, அந்த கல் பிரயோஜனம் இல்லைன்னு அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மலையில போய் வெட்டி அந்த கல்லை சேப்பாக்கி செதுக்கி இந்த பில்டிங்ல கொண்டு வைக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க. ஒரு தாய் ஒரு குழந்தைய வயத்துல உருவாக்கி 10 மாசம் எப்படி சுமப்பாங்களோ அது மாதிரி சுமப்பாங்க. எப்படி சுமப்பாங்க அப்படின்னு தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா 9:30 மணிக்கு ஒரு கூடுகை இருக்குன்னா அந்த தாய் வருவாங்க 9 மணிக்கு வந்து 4 தலை மட்டும் இருக்கும். வருவாங்களா வரமாட்டாங்களா, வருவாங்களா வரமாட்டாங்களா, இப்படி அந்த கற்ப வேதனையில இருந்துட்டு யாராவது ஒரு ஆள் வரலன்னா மைண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகும். என்னாச்சு அப்படின்னு கூப்பிட்டு அந்த கல் எப்படி அந்த கட்டுறதுக்கு தான் மேலே கொண்டு வச்சிருக்கு, திரும்பிட்டு இருக்கு, கொஞ்சம் திரும்பிட்டு இருக்கு, அதை சரி பண்ணணும். பிரதர் சிஸ்டர் ஏன் வரல? பிரதர் 6 நாளைக்கு என்ன ஆயிட்டு? ஃபுல்லாக வேலை, ஒரு நாள் தானே லீவு, அன்னைக்கு தான் நான் அங்கே போகிறேன் இப்படின்னு சொல்லும்போது இதை நீங்கள் பண்ணக்கூடாது, தேவனுடைய திட்டத்தின்படி இதை தவறுன்னு சொல்லும்போது என்ன, அந்த சுத்தியில 2 அடி விழுகும். அடி விழுகும் போது இந்த கல் என்ன நினைக்கணும் தெரியுமா? அடுத்த வாரத்திலிருந்து கரெக்டா வந்துடணும், இல்லைன்னா அடி விழுகும். அடி விழுகிறது எதுக்கு? இந்த கல் எங்கேயாவது கீழே எடுத்து போட்டுடலான்னா அந்த ஆலயம் கட்டி எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அடி விழுகும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் யாரிடத்தில் அன்பா இருக்கிறாரோ அவங்களுக்கு சிக்ஷை வரும், அநேக போராட்டங்கள் வரும். எப்படி போராட்டங்கள் வரும்? நம்ம கூட இருக்கிறவங்களே நெஞ்சில உதைப்பாங்களா மாட்டாங்களா? கட்டாயம் உதைப்பாங்க. கூட இருக்கிறவங்களே புறங்கூறுவாங்க. நடக்குதா இல்லையா? எல்லாம் நடக்கும். எப்ப காலை வாரி விடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. நடக்குமா நடக்காதா? இது எதுக்காக அப்படின்னா நம்மளை உருவாக்குவதற்கு உருவாகணும். உருவாகல அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா அடுத்த கல்லுக்கும் அது இடரலா இருக்கும். ஒரு கல் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறதான மூளை கல் வச்சாச்சு, அதுக்கு மேல அநேக கல்லுக்கள் வைக்கப்பட்டாச்சு. அதுக்கு மேல அப்போஸ்தலர்கள், அதுக்கு மேல நிறைய பரிசுத்தவான்களுடைய கல். இப்ப கடைசியில் என்னன்னா பினிஷிங் ஸ்டேஜில் இருக்கு. பினிஷிங் ஸ்டேஜில் இருக்கும்போது கீழே எல்லாம் ஃபுல்லாக பாரத்தை சுமந்துட்டு இருக்கு. மேலே போகும்போது பாரம் கம்மியாகவே இருக்கும். அந்த பாரம் கம்மியாக இருக்கும்போது அந்த கல் ஏதாவது ஒரு பக்கம் திரும்பிட்டு இருந்துன்னா பினிஷிங் ஆகவே ஆகாது. இன்னைக்கு வரைக்கும் 2000 வருஷம் ஆச்சு, பினிஷிங் ஆகவே இல்லை. ஏன் ஆகல? கல் தன்னை என்ன பண்ணல, செதுக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கல. வலிக்கும் போது என்ன ஆகுது? அது கீழே விழுந்துருது. மறுபடியும் அதை தூக்கி வச்சு கட்டி அநேக பாடுகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகை. எப்படிப்பட்ட மாளிகை? ஆவிக்கேற்ற மாளிகை. தேவன் ஏதாவது ஒரு நாத்தம் பிடிச்ச இடத்துல போய் குடியிருப்பாரா? பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அதே மாதிரி நம்மளும் ஒரு பரிசுத்தமான ஒரு நிலைமையில இருக்கும்போது தான் அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு மாளிகை அப்படிங்கிறதான ஒரு அந்தஸ்தை நமக்கு கொடுப்பார். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு. எப்படிப்பட்ட பலிகளை செலுத்தணும்? பிரியமான, கட்டாயப்படுத்துதல் அல்ல. கட்டாயப்படுத்துறது யாருக்கு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இதை நீங்க செஞ்சா உங்களுக்கு ஜீவன். இன்னைக்கு அப்படி இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சுயாதீனம். இந்த சுயாதீனத்துல நம்ம முன்வரணும். எப்படி முன்வரணும்?
பிரதர் அந்த வேலையா நான் எடுத்து செய்கிறேன், பிரதர் இந்த வேலையா எனக்கு கொடுங்க. அந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், முன்மாதிரி உற்சாகமாக வந்து செய்யணும். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப தேவனுடைய ஆலயத்தில் ஒரு பலி செலுத்தணும் அப்படின்னா கூட ஒரு பரிசுத்தமான ஒரு ஆசாரிய நிலைமையில இருக்கும்போது தான் அதை என்ன பண்ண முடியும், அந்த பலிகளை கொண்டு செலுத்த முடியும். அந்த பலியை தான் தேவன் என்ன பண்ணுவாரு, ஏற்றுக்கொள்வாரு. சரிங்களா? அப்போ இனி ஒரு விஷயம் கூட பார்க்கும்போது கீழே லைன் பண்ணுங்க, பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்ம ஒரு ஆசாரியர்கள், நம்ம செலுத்தக்கூடிய பலிகள் எப்படி இருக்கணும்னா உற்சாகமாகவும் பிரியமாகவும் மிகவும் பரிசுத்தமாகவும் இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம மனசுல வச்சுட்டு ஒரு பலி செலுத்தினோம்னா அந்த பலி தேவன் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இப்ப பாருங்க, அதே மாதிரி சாலோமனுடைய ஆலயம் கட்டப்பட்டு வருது இல்லைங்களா, கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்டிட்டு இருக்கும்போது ஒரு உளி சவுண்டு கூட என்ன பண்ணல, அங்க கேட்கல. அதுக்கு முன்னாடி அந்த கல்லுகளை எல்லாம் எங்க வச்சு செதுக்குறாங்க, வெளியே வச்சு செதுக்குறாங்க. சரிங்களா? ஆலயம் கட்டும்போது நல்ல மைண்ட்ல இது பண்ணிங்க. ஆலயம் கட்டும்போது எந்த சவுண்டும் அங்க உள்ள வரக்கூடாது. அப்ப அந்த கல் எந்த இடத்துல பினிஷிங் ஆகணும், வெளியே. வெளியே தான் அந்த கல்லுக்கு அநேக பாடுகள் வரும், அநேக போராட்டங்கள் வரும், அநேக அடிகள் விழும். இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா, அந்த பேப்டிசம் எடுத்ததுக்கு பின்னாடி ஆலயம் கட்டுறதற்காக அந்த கல்லுகளாக உருவாயிட்டு இருக்கிறோம், மாறிட்டே இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பேப்டிசம் எடுப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கல் பல அடிகள் விழுகும், அங்க சவுண்டுகள் வரும். எப்படிப்பட்ட சவுண்டு, நிறைய சவுண்ட் அந்த கல்லுக்கு வரும். அந்த கல்லு அந்த சவுண்டுகளை எல்லாம் சந்தோஷமா ஏற்றுக்கும். அந்த பேசிக் எல்லாம் கேட்க வரும்போது பாருங்க, நமக்கு இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம், பிரதர் அடுத்த கிளாஸ் எப்ப, எத்தனை மணிக்கு, 1.5 மணி நேரம் தான் கிளாஸா அப்படின்னு அப்ப இருக்கக்கூடிய அந்த ஆர்வங்கள் இன்னும் அதிகமா போயிட்டே இருக்கும். பின்னாடி ஒரு ஆலயமாக கட்டுறதுக்கு தேவனுடைய சமூகத்துல வந்து உட்காரும் போது நம்மளை தெரியாமலே 1.5 மணி நேரம் அப்படின்னா என்னமோ மாதிரி இருக்கும். பலி செலுத்துவதற்கு நம்ம தானா வரமாட்டோம், கூப்பிடணும், வாங்க 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 அப்படின்னு. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நமக்குள்ள இருக்கவே கூடாது. அப்பதான் அந்த கற்கள் எப்படி ஆகும், ஒரு முழுமை அடையும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இது சாலமனுடைய ஆலயம். இதில் தான் என்ன ஆயிட்டு இருக்கு, வெளியே வச்சு எல்லாமே ஃபினிஷ் ஆகி குறை தீர்ந்துட்டே இருக்கு. சரிங்களா? உள்ள வந்தாச்சுன்னா என்ன வரக்கூடாது, எந்தவித சவுண்டும் வரக்கூடாது. இன்னைக்கு அந்த ஆலயமாக மாறுவதற்கு, ஜீவனுள்ள கற்களாக மாறுவதற்கு உள்ள நமக்கு சவுண்ட் இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படிப்பட்ட சவுண்டு, இருக்கிறதுலே மோசமான சவுண்டுங்க, இருக்கிறதுலே மோசமான சவுண்டு. அந்த சவுண்ட் எல்லாம் வரவே வரக்கூடாது. எப்படிப்பட்ட சவுண்டு தெரியுமா, அந்த சவுண்டு தாங்க இருக்கிறதுலே அருவருப்பு. ஒரு உதாரணம் சொல்றேன். எக்ஸ் அப்படிங்கிற ஒரு 40 கற்கள், பி அப்படிங்கிற ஒரு 20 கற்கள். இந்த கற்கள் எப்படி இருக்கும் தெரியுமா, உள்ள வந்தாச்சுன்னா பயங்கரமான போராட்டத்தை கொண்டு வரும். எப்படி கொண்டு வரும், இந்த கல்லு சொல்லும் நாங்க இந்த சுவரில் தான் உட்காருவோம், எங்களுடைய அந்த டைரக்ஷன் இப்படி தான் இருக்கணும்னு. இந்த கல்லு சொல்லும் இல்லை, தேவனுடைய திட்டத்தில் இந்த சுவரை இப்படி வைக்கலாம் அப்படின்னு. அங்கே தான் என்ன ஆகும் அப்படின்னா பலவிதமான சவுண்டுகள் வரும், அருவருக்கப்பட்ட சவுண்டுகள். இன்னைக்கு பாபிலோன்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சவுண்டுகள் தேவனுடைய பரிசுத்தமாக ஆலயம் கட்டி எழுப்பக்கூடிய இடத்துல வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த சுயாதீனத்தை அசட்டை செய்கிறோம். நமக்கு
அந்த ஆகாரங்களை போஷிக்கக்கூடிய அந்த தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை, நமக்கு அடியில் கட்டப்பட்டிருக்கிற கல்லுகளை நம்ம எந்த விதத்திலையும் அதை ஸ்டாண்டர்டாக இருக்க வைக்க விடுறதே இல்லை. அப்போ என்ன ஆயிட்டு இருக்கோம்னா, அங்கே உள்ளதான் சவுண்டு வந்துட்டே இருக்கும். சவுண்டு வரும்போது அந்த ஆலயம் கட்டி முடியுமா? கட்டி முடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா உள்ள வந்து சவுண்டே இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இதுதான் தவறான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம பார்த்தது தான் மலை. மலை யாருன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். சரிங்களா? இப்போ முதல் கல் அந்த மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டாச்சு, இயேசு கிறிஸ்து. இப்போ அந்த கல்லை வெட்டி எடுத்து கீழே கொண்டு அந்த ஃபினிஷ் பண்ணும்போது அந்த மலையில ஒரு குறை இருந்திருக்குமா இருக்காதா? இந்த கல் வெட்டி எடுக்கப்பட்ட இடத்துல ஒரு குறை இருந்திருக்குமா இருக்காதா? இந்த கல் ஃபினிஷ் ஆகி மேலே போகும்போது தான் அந்த குறை நிறைவாகும். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து இங்கே வந்து அவர் பட்ட பாடுகள் இதெல்லாம் படும்போது அந்த மலையுடைய மைண்ட் எப்படி இருந்திருக்கும், அந்த சிந்தனை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அதே மாதிரி தான் அந்த கல் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் நம்ம வசனமே பார்த்துட்டோம். அவர் தேவகுமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து. இப்போ அதுக்கு மேலே கட்டக்கூடிய கற்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டு அவங்க கிட்ட இருந்து யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா நமக்கு வந்திருக்கு. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணம் மிகவும் கடினமாக இருந்து அன்பின் பிரமாணம் நமக்கு ஈஸியாக இருக்கு. இதை ரெண்டும் பார்க்கும்போது அவங்க அதை கடைபிடிக்கலன்னு நம்ம அவங்கள குறை சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அன்பின் பிரமாணத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கிறோம், எப்படி அதை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்லை. சபை ஜனங்கள் இந்த விஷயங்கள் ஆச்சு. இப்போ அந்த கல் நல்ல மலையிலிருந்து முதல்ல வெட்டி எடுக்கப்பட்ட கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அதே மாதிரி அடி வாங்கி உருவாக்கப்பட்ட கற்கள் யாருன்னா சபை ஜனங்கள். இப்போ அந்த சிதறடிக்கப்பட்ட கல் இருக்கு பார்த்தீங்களா, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத கற்கள். அதே ஒரு மலையிலிருந்து தானே அதுவும் உருவாக்கி இருக்கு. அதுவும் அந்த கல்லை எப்படி வெட்டி எடுக்கப்பட்டிருக்குன்னா, இதே மாதிரி சேப்புக்கு வடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு தான் வெட்டி எடுக்கப்பட்டது. ஆனால் அது என்ன ஆகல, இந்த கல் மாதிரி வடிவமைப்புக்கு வரவே இல்லை, தன்னை ஒப்பு கொடுக்கவே இல்லை. இந்த கல் யாரா இருக்கும்? இந்த கல் திரள் கூட்டங்கிறாங்க சகோதர. ரெண்டாவது மரணம். சரி, ரொம்ப நேரம் போட விரும்பல. இந்த வசனத்தை படிச்சுட்டு நீங்க கரெக்டா சொல்லுவீங்க. 2 தீமோத்தேயு 3:5. 2 தீமோத்தேயு 3:5 தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இது யாரு? ஞான ஸ்நானம் எடுத்து தேவன் வாசம் செய்வதற்கு ஆலயமாக மாறக்கூடியவங்களுக்கு ஒரு சிலருடைய மைண்ட் எப்படி இருக்கும்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, பிரதர் ஸ்தோத்திரம், சிஸ்டர் ஸ்தோத்திரம், நல்லா இருக்கிறீங்களா? ஆனா எனக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கும் தெரியுமா? அருவருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அங்க இருக்கும். அவங்க தான் அந்த சிதறடிக்கப்படுற அந்த கல்லு. ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இருக்காது. ஆனா பார்க்கறதுக்கு கல்லு மாதிரியே இருப்பாங்க, சபை வாய்ப்புக்கு ஓடுற மாதிரியே இருப்பாங்க, நல்ல அன்பு காட்டுற மாதிரியே இருப்பாங்க. எப்படா தலைகீழா தூக்கி வீசலாம் அப்படிங்கிறதான மைண்டு தான் இருக்கும். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. தேவ பக்தி யாருக்கு இருக்கும்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு இருக்கும். இவங்க என்னன்னா அதை தரிச்சிருப்பாங்க, செயல்படுத்த மாட்டாங்க. அடுத்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள்.
இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. அவங்கள ஒதுக்கலாமா? ஒதுக்க கூடாது. அவங்களை விட்டு நம்ம விலகிறணும். எங்க விலகணும்னா தேவன் சார்பா இருப்பாங்க பாத்தீங்களா, தேவனுக்கு மனசார ஊழியம் செய்வாங்க பாத்தீங்களா, தேவனுக்காக வைராக்கியமா நிப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கூட இருக்கணும். இந்த அந்த வேஷத்தை தரிக்கிறவங்க கூட இருந்தோம்னா நமக்கு என்ன ஆகும்? அதே மாதிரி தான் வரும். அந்த கல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரும். ஒரு நாளும் பினிஷிங் ஆகாது, பிரயோஜனமே இருக்காது. அது பேரு கல்லு, ஆனா ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இருக்காது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடியது அவங்க கனியினால என்ன பண்ணும்? அவங்களுடைய குணலட்சணம் வெளிப்படும். ஒன்றும் வேண்டாம், நல்ல ஏதோ சத்தியத்தை பேசுறதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அந்த பக்கம் வந்து நின்று ஒரு சகோதரர் ஒன்று பேசும்போது அவருடைய சட்டை நான் பிடிச்சி இழுத்துட்டேன்னு வச்சுங்க, இல்லைன்னா அவர் ஒரு தள்ளிட்டேன்னு வச்சுங்க, இல்லைன்னா தகாத வார்த்தையில ஒன்று பேசிட்டேன்னு வச்சுங்க, யாருடைய வேஷத்தை தரிக்கிறேன்? நல்ல மாதிரியே சப்ஜெக்ட் பேசுறேன், அந்த பக்கம் வந்து என்ன பண்றேன்? மோசமான வேஷத்தை தரிக்கிறேன். இருக்கலாமா? இதுக்கா வந்திருக்கிறோம். இந்த விஷயம் மட்டும் நமக்குள்ள இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. அவங்கள விட்டு நம்ம என்ன பண்ணணும்? விலகிறணும். விலகிறதுன்னா என்ன? விலகிறதுன்னா என்ன? இன்னைக்கு தான் தேவன் நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கு நமக்கு. என்ன வாய்ப்பு? அதிகாரிகளாக கொடுத்திருக்கு. என்ன வேணும்னா நமக்கு தேவன் நல்ல அதிகாரங்களை கொடுத்திருக்கு. அதுல இருந்து விலகிறணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்து வசனம் பாருங்க. நம்ம எப்படி நினைச்சிட்டு இருப்போம்னா பேசிக்கல எல்லாம் இந்த பேர் சபைகளை குறித்து ஒரு சில விஷயங்களை நம்ம பேசுவோம். இது அவங்களுக்கு அமையாது, கட்டாயமா நமக்கு தான் அமையும். நமக்குன்னா தேவ பக்தியின் வேஷத்தை தரிச்சிருக்கிறவங்களுக்கு அமையும். எப்படி அமையும் தெரியுமா? 2 தீமோத்தேயு 3:5 சிதறடிக்கப்பட்ட கற்கள். வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:5 தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இதுதான் சிதறடிக்கப்பட்ட கற்கள். அவங்களுடைய மனசுல சுயம், தான், நான் தான், எனக்கு தான், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாயிட்டே இருக்கும். அப்ப அது கல்லா மாற முடியுமா? தேவன் குடியிருக்கிறதுக்கு, வாசம் செய்யறதுக்கு அந்த ஆலயமா கட்டி எழுப்ப முடியுமா? பினிஷ் பண்ண முடியுமா? ஒண்ணுக்குமே முடியாது. அதுவும் ஒத்துழைக்காது. இருக்கக்கூடிய கல்லையும் பினிஷ் பண்ண விடாது. வசனம் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2:4. இந்த வசனம் கரெக்டா அவங்களுக்கு பொருந்துமா, பேர் சபைக்கு பொருந்துமாங்கன்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:4 அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனென்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். எப்படி இருப்பான்? இது பேசிக்கல நம்ம யாரை படிப்போம்? அந்தி கிறிஸ்துவ படிப்போம். உண்மையிலே அவங்களுக்கு பொருந்தாதுங்க. இந்த வசனத்தை எடுத்து இன்னைக்கு பொருந்தலாம், இன்னைக்கு பொருத்தலாம். நான் ஏதாவது ஒரு 10 சகோதர சகோதரிகள்கிட்ட, பிரதர் நீங்க எனக்கு கூட தான் இருக்கணும், எனக்கு கூட இருங்க, நான் உங்க கூட நிப்பேன் இப்படின்னு சொல்லியாச்சுன்னா நான் எதை பண்றேன் தெரியுமா? தேவனுடைய ஸ்தானத்தை கையில எடுத்துக்கிறேன். எப்படி எடுக்கிறேன் தெரியுமா? நான் தான் எல்லாமே, முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இவங்க தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அந்தி கிறிஸ்து, போப்பு மார்க்கம், புராட்டஸ்டன்ட் அப்படின்னு. அவங்களுக்கு இது அமையவே அமையாது. சிதறடிக்கப்பட்ட கற்களுக்கு, சிந்தனைகளை அலைய விடுகிற கற்களுக்கு அட்டகாசமா இது பொருந்தும். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ண பார்ப்பாங்க? குழப்புறதுக்கு, தன்னுடைய திட்டமாக செயல்படணும்னு மாத்துறதுக்கு பார்ப்பாங்க. ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்தி தான் தான். அப்ப தேவனுங்க, தேவன் எதுக்காக தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்தணும்? ஒண்ணுமே கிடையாது. இவனே எல்லா தேவனுடைய திட்டத்தையும்
கையில் எடுத்துட்டு ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருக்கும். வசனம் வாசிக்கலாம். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஐயோ, பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்று. ஐயோ ஐயோ அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஏதோ ஒரு விஷயம், சரியா? பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் வீதிகளின் முனைகளில் கொட்டப்பட்டு போயிற்று. இப்ப யோசித்து பாருங்க, இந்த கற்கள் எங்க இருக்கணும்? ஆலயத்துக்கு கட்டுறதுக்கு அந்த கட்டி எழுப்பக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கணும். அது பொன் மாதிரி விளங்கணும். அந்த பொன் மாதிரி விளங்கக்கூடியது இப்ப எங்க இருக்குன்னா வீதிகள்ல கிடக்கு. யோசித்து பாருங்க, இப்படிப்பட்டதான ஒரு ஜனங்கள் அந்த ஆலயம் கட்டுவதற்கு முன் வந்தாங்க அப்படின்னா எல்லாமே சிதறடிக்கப்பட்டு போயிடும். அவங்க மைண்ட் முழுக்க முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த மைண்டை விட்டு நம்ம என்ன பண்ணிடணும்? விலகிடணும். விலகினா தான் நம்ம ஒரு ஆலயமாக மாற முடியும். ஆலயமாக மாறினாதான் தேவன் அங்க வந்து என்ன பண்ணுவார்? வாசம் பண்ணுவார். அப்போ கற்கள் எப்படிப்பட்டவை அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த கல் உருவாகுமா? இந்த கல் இயேசு கிறிஸ்துக்கு மேல கட்டப்படுமா? அந்த கல்லுக்கு மேல நம்ம கட்டப்படுவோமா? அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய அந்த கனிகள்ல என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்தபடி நம்மளை என்ன பண்ணிக்கணும்? நம்மளை மாற்றிக்கணும், வடிவமைச்சு கொள்ளணும். அநேக பாடுகள் நமக்கு இருக்கத்தான் செய்யும், சரிங்களா? இப்ப பார்க்கும்போது இந்த வாய்ப்பு நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம். இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கும் போது பாருங்க, உண்மையிலேங்க நம்ம கிட்ட தேவன் எப்படி அன்பு வச்சிருக்கிறாருன்னு நம்ம அந்த இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நம்ம கற்றுக்கொண்டோம். ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் டைரக்டா கொடுக்கிறாரு பாருங்க. அந்த அளவுக்கு அன்பு காட்டுறாரு. எப்படின்னா, தேவனுக்கு ஒரு பலி செலுத்தணும், தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னா அந்த பிரதான ஆசாரியர்களுக்கு தேவன் என்ன கொடுத்திருப்பாருன்னா மார்க்கவசம். அந்த மார்க்கவசம் கொடுத்திருப்பாங்க இல்லையா? ஆசரிப்பு கூடாரத்தில் நம்ம பார்த்துருப்போம். அந்த மார்க்கவசத்தில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் என்னன்னா 12 கற்கள். அந்த கற்கள் என்னன்னு சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா இஸ்ரேல் ஜனங்கள் அப்ப அந்த அவங்களுடைய இருதயத்துல, அவங்களுடைய உள்ளத்துல, அவங்களுடைய சிந்தையில அந்த பலி செலுத்த போகக்கூடிய அந்த நேரத்துல ஃபுல்லா என்ன இருக்கணும்னா தேவன், இஸ்ரேல் ஜனங்கள். யாரு? இந்த பிரதான ஆசாரியர்கள். தேவன், இஸ்ரேல் ஜனங்கள். இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பலிகளை எடுத்து தேவனுக்கு செலுத்த போறேன். அப்ப இஸ்ரேல் தேவனுக்கு பிடிச்ச கற்கள் யார் அப்படின்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் அப்படிங்கிறது அவருடைய உள்ளத்துல எப்போதும் இருக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு அந்த கற்களாக மாறக்கூடிய நமக்கு ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்கணும்னா நம்ம ஒரு கல் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. யாத்திராகமம் 31:14. யாத்திராகமம் 39ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12 அவர்களுடைய நாமங்கள் உள்ளவைகளுமாயிருந்தது. 12 கோத்திரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தின் நாமம் ஒவ்வொன்றிலும் முத்திரை வெட்டாய் வெட்டி இருந்தது. அப்ப அந்த பிரதான ஆசாரியனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த மார்க் அவசரத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இஸ்ரேலுடைய அந்த 12 கோத்திரங்களும் பொறிக்கப்பட்ட கற்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இங்க பிரதான ஆசாரியன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன். அப்போ அவர் அந்த அன்பு பிரமாணத்தை நமக்கு கொடுத்துட்டு அவருடைய சிந்தனைகள், அவருடைய பார்வைகள், அவர் கொடுக்க நம்ம செலுத்தக்கூடிய அந்த பலிகள் எல்லாமே எப்படி இருக்கும் தெரியுமா? என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சரீர அங்கங்கள் அப்படின்னு அவர் சிந்திச்சிட்டு இருப்பாரு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் தெரியுமா? அவர் எங்கேயோ இருக்கிறாரு. நான் இங்க வைக்கிறது தான் சட்டம், நான் சொல்றது தான் செயல்படும் இப்படிங்கிறதான திங்கிங்குள்ள நம்ம இங்க ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு இருக்கிறோம்.
அப்போ இந்த செயல்பாடுகளுக்குள்ள எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வந்துடவே கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1.5 மணி நேரம் போய் ஒரு கூடுகையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு சகோதரர் வந்து 1.5 மணி நேரம் பேசுவார், நம்ம சபையா மாறிடலாம். வாய்ப்பே இல்லை. அந்த வாய்ப்பு கிடைக்கவும் கிடைக்காது. யார் வேணும்னாலும் இப்போ 5 மணி நேரம் உபவாசம்னு சொல்லிட்டு அவங்க தெரியாம போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளை விட அதிகமான கனிகளை அவங்க கொடுக்குறாங்களே, யோசித்து பாருங்க. நம்ம கிட்ட அப்படி அது கூட இல்லை. அந்த சூழ்நிலையில தான் நம்ம இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கிறோம்னா நடந்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த கற்களாக மாறணும்னா நமக்கு அநேக விஷயங்களுங்க இருக்கணும். இப்போ பாருங்க, நமக்கு ஒரு டெஸ்ட் வரப்போகுது. எப்படிப்பட்ட டெஸ்ட் அப்படின்னா, இந்த வசனம் வாசிக்கலாம். ரோமர் 9:33. ரோமர் 9:33. இதோ இடறுதற்கான கல்லையும். இதோ இடறுதற்கான கல்லையும். இது எந்த கல்லு? இடறி போறதுக்கு ஒரு கல்லு. சரிங்களா? தொடர்ந்து தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். சீயோனில் வைக்கிறேன். 2 விஷயத்தை வைக்கிறாரு. தொடர்ந்து வாசிங்க. அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இதோ இடறுவதற்கான கல்லையும் தவறுவதற்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன். சீயோன் யாரு? சபை, நம்ம தான். இப்ப 2 வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. சபையில இந்த ஆலயம் கட்டுவதற்கு 2 வாய்ப்பு கிடைக்குது. சபை ஜனங்களுக்கு, இந்த சீயோனுக்கு 2 வாய்ப்பு கிடைக்குது. ஒன்று இடறி போறதற்கு, இனி ஒன்று தவறுவதற்கு. இந்த தவறுவதுன்னா என்ன, இடறி போறதுன்னா என்ன? தவறுவதுன்னா என்ன, இடறி போறதுன்னா என்ன? இடறுவது இனி ஒருத்தர்னால இடருவோம். அது யாருனால இடருவோம் தெரியுமா? யாருனால? பக்கத்தில் இருக்கிற சகோதரர் மூலமா, வழி நடத்துவர்கள் மூலமாகத்தான் நம்ம இடருவோம். எப்படி இடருவோம்னா, தானும் நல்லா இருக்க மாட்டோம், இருக்கிறவங்களே நல்லா இருக்க விட மாட்டோம். அவங்க மூலம் இடருவோமா? நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அநேக வாய்ப்புகள் இருக்கு. தவறுறது அப்படின்னா, ஒரு சில டைமில் தவறி விழுந்துருவோம். அப்ப என்ன ஆயிரலாம்? வந்துடலாம். அது யாருனால வரும்? இந்த வழி நடத்துவதற்கு அவங்க மூலமாகத்தான் இந்த 2 விஷயங்களும் நடக்கும். அப்ப வழி நடத்துகிறவர்கள் எச்சரிப்பா இருக்கணும். எப்படி எச்சரிப்பா இருக்கணும்? இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனா இருக்கிறது போல வழி நடத்துறவங்க இருக்கணும். இது என்னுடைய மந்தை, என்னுடைய பிள்ளைகள், நான் தான் இவங்களுக்கு தாய். தேவனுடைய திட்டத்தை அங்க செயல்படுத்தணும். செயல்படுத்தலைன்னா இந்த 2 விஷயமும் சீயோனுக்கு நடக்கும். சீயோனுக்கு நடக்கும்போது அந்த பில்டிங் பினிஷிங் ஆகுமா? ஆகவே ஆகாது. இழுத்துட்டே இருக்கும். இழுத்துட்டே இருக்கும்போது தேவன் எப்படி அங்க இருந்து பார்ப்பாரு? யோசித்து பாருங்க. அந்த மலையில இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கல்லுல ஒரு குறை இருக்கு. அந்த குறை எப்ப மறுபடியும் போய் அது பினிஷிங் ஆகும்? இயேசு கிறிஸ்து மட்டும் போன அங்க பினிஷிங் ஆயிருக்குமா? ஆகாது. யாரும் கூட போகணும்? அந்த கற்களும் கூட போனாதான். ஏன்னா முதல் கல் வெட்டி எடுத்தாச்சு, அந்த கல்லுல இருந்து அடுத்த கற்களும் வெட்டி எடுக்கப்பட்டு பினிஷிங் ஆயிட்டு இருக்கு. எல்லாம் சேர்ந்து போனாதான் அந்த மலையில இருக்கக்கூடிய அந்த குறைகள் என்ன ஆகும்? சரியாகும். அப்பதான் தேவனுடைய ஆலயம் அங்க சரியாக வரும். வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 66:1. ஏசாயா 66:1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? யோசித்து பாருங்க. ஆதார வசனம் தான். அப்ப தேவன் தங்கி இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம கிட்ட எப்படிப்பட்ட குணலட்சணங்கள் இருக்கணும்? நம்ம எப்படி மாறணும்? இயேசு கிறிஸ்துவ மாதிரி மாறணும். அதுக்கு தான் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ மாதிரி மாறுற நம்ம சிதறடிக்கப்பட்ட கற்களாக, பிரயோஜனம் இல்ல கற்களாக போனா எப்படி தேவன் வந்து குடியிருப்பார்?
தேவன் எப்படி வாசம் செய்வார்? நம்ம எப்படி அந்த ஆலயமாக மாற முடியும்? கற்களாக பினிஷிங் செய்யப்பட்ட கற்களாக எப்படி மாற முடியும்? இல்லைங்களா? அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து அருமையா சொல்றாருங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்து அதை இப்ப அப்போஸ்தலர்கள்ட்ட சொன்னார். அதே மாதிரி கடைசி நாட்கள்ல இப்ப கற்களாக மாற போற நமக்கு சொல்றார். வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 5:20. மத்தேயு 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப வேதபாரகர் பரிசேயர் இவங்களுக்கு ஒரு நீதி இருந்துச்சாமா. அந்த நீதியிலும் அதிகமான நீதி நம்மகிட்ட இருக்கணுமா? வேதபாரகர் பரிசேயர்ட்ட என்ன நீதி இருந்துச்சு? வேதபாரகர் பரிசேயர் அவர்களுடைய நீதியிலும் நம்ம நீதி அதிகமா இருக்கணுமா? அதிகமா இருந்தாதான் நம்ம கற்களா மாறி தேவனுடைய ஆலயமா மாற முடியும். அந்த நீதியிலும் அதிகமான நீதி நமக்கு இருக்கணுமா? அது வேதபாரகர் பரிசேயர்ட்ட என்ன நீதி இருந்து? நியாய பிரமாணத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்லா படிச்சு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. தெரிஞ்சு வச்சுட்டு அதன்படி நடந்தாங்களா? அவங்க கிட்ட அந்த நீதி இருக்கு, அந்த நீதியின்படி அவங்க நடக்கல. ஆனா அதை விட அதிகமான நீதி நம்ம கிட்ட இருக்கணுமா? அந்த நியாய பிரமாணத்தை விட அதிகமான நீதி எதுன்னு பார்த்தா அன்பின் பிரமாணம். அந்த அன்பின் பிரமாணம் நம்ம கிட்ட முழுசா இல்லைன்னா ஆலயமா மாறவும் முடியாது, கற்களா உருவாகவும் முடியாது. அதுக்கு தான் இதுக்கு கோர்வையா இயேசு கிறிஸ்து ஒரு சில வார்த்தைகளை பேசுறாரு பாருங்க. மத்தேயு 23:3-4. மத்தேயு 23:3 ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். போதும். இது யாரை பற்றி இங்க சொல்றாரு? யாரை பற்றி சொல்றாரு? முன்ன படிச்சோம் பாத்தீங்களா? பரிசேயர் சரிசேயர் இவங்க அந்த ஒரு நீதியை வச்சிருக்கிறாங்க, அதன்படி செய்யறதில்ல. அதுக்கு மேலான நீதி நம்ம கிட்ட இருக்கணுமா? அதை தான் சொல்றாரு. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவங்க நியாய பிரமாணத்தை தான் சொல்றாங்க, தேவனுடைய திட்டத்தை சொல்றாங்க. நீங்க சொல்றத நீங்க கை கொண்டு செஞ்சிருங்க. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். அவங்க என்ன செய்கை செஞ்சாங்க? பரிசேயர் சைசேயர் எதை அதுதான் அவர்கள் செய்கையின்படியே செய்யாதிருங்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்து தேவனுடைய திட்டத்தை செய்யணும்னு இருக்கும்போது தடை பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க, அதை குறை சொல்லுவாங்க, இது சரியில்லைம்பாங்க. இயேசு கிறிஸ்துவ ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்க வைக்கணும்பாங்க. இதை மட்டும் நீங்க செய்யாதுங்க, அவங்க சொல்றத செய்யுங்க, அவங்க செய்கையின்படி நீங்க செய்யாதுங்க. இததான் ஆண்டவர் அங்க சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் சொல்றாங்க, சொல்லியும் அதை செய்யறதே இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க. சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். அவைகளை தொடமாட்டார்கள். அப்ப அந்த பரிசேயர் சதுசேயருடைய குணலட்சணம் எப்படின்னா, தேவனுடைய திட்டம் இதுதான் தெரியும், அதை செய்யறதுக்கு சொல்லுவாங்க. தாங்கள் என்னன்னா அதுக்கு ஆப்போசிட்ல செய்வாங்க. இப்ப புரியுமே? எப்படின்னா, பிரதர் இதை செய்யுங்க, அதை பண்ணுங்க. முதல்ல யார் அதை செஞ்சு காமிக்கணும்? சொல்றவங்க செஞ்சு காமிக்கணும். இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சாரா இல்லையா? எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சார். செஞ்சு காமிச்சிட்டு தான் சொல்றாரு, என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் அப்படின்னு. செஞ்சு காமிக்காத ஏதாவது ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட செய்ய சொல்லி இருக்கிறாரா? ஒரு விஷயம் கூட இல்லை. அப்ப அவர் செஞ்சு காமிச்ச விஷயங்களை எல்லாத்தையும் நீங்க செய்யணும்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் செஞ்ச விஷயம் என்னென்ன நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம், என்னென்ன செய்யல. நம்மளே என்ன பண்ணலாம்? ஒரு லிஸ்ட் போட்டு அதை உறுதிப்படுத்தலாம். சரிங்களா? அதுக்கு தான் என்ன சொல்ல வருது அப்படின்னா, வசனம் பாருங்க. இப்போ
யாக்கோபு 2:20. யாக்கோபு 2:20. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? வீணான மனுஷனே, நீ ஓடுறது வீணாக இருக்கும், நீ செய்யக்கூடிய செயல் வீணாக இருக்கும், நீ பேசுறது வீணாக இருக்கும். இப்போ ஒண்ணு வேண்டாம், ஒரு சகோதரர் உடம்பு சரியில்லை, ஒரு 10,000 ரூபாய் செலவு அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு. நான் சகோதரர் போய் பார்க்க போறேன், எங்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. அந்த சகோதரரை பார்த்துட்டு, பிரதர் உடம்பு சரியில்லையா? ஆமாங்க பிரதர். ஹாஸ்பிட்டல் போகணுமா? போகணும் பிரதர். அது ஏதாவது செலவா? ஒரு 10,000 ரூபா தேவைங்க பிரதர். சரி, நான் ப்ரேயர் பண்ணுறேன், தேவன் பார்த்துக்குவாரு அப்படின்னு நான் வந்துட்டேன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? மாயமாலம் பண்றேன். அந்த இடத்துல தாங்க கிரியை செய்யணும், அந்த இடத்துல தான் கிரியை செய்யணும். அந்த இடத்துல தேவனுடைய கிறிஸ்து என்ன பண்ணியிருப்பாரோ அதை நம்ம பண்ணணும். இதை தான் இயேசு கிறிஸ்து சிம்பிளா சொல்றார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, அதுல ஒண்ணுமே இருக்காது, உயிரே இருக்காது. இந்த விஷயம் நமக்குள்ள எப்போதும் இருந்துட்டே இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா வசனம் வருது பாருங்க, மத்தேயு 5:16. மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இவ்விதமாய் இதுவரையிலும் பாத்தீங்களா? ஒரு கல் எப்படி உருவாகணும், அந்த கல் எப்படி வடிவமைக்கப்படணும், அந்த கல் தன்னை எப்படி ஒப்பு கொடுக்கணும், அந்த உளியை கண்டு பயராம எப்படி இருக்கணும், அந்த விசுவாசம், அந்த சரிசெயர் செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம செஞ்சு அந்த கிரியை எல்லாம் காட்டும்போது நம்மளை பார்க்குற ஜனங்கள் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? பாரு, அதுதாங்க கிறிஸ்தவன், கிறிஸ்து அவன் போறாரு பாருங்க. கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இப்படிதான் இருந்திருப்பாரோ? இந்த ஜனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாங்க இல்லையா, அவர் இப்படிதான் இருந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லும்போது தேவன் எப்படி பண்ணுவாரு? செகண்ட்லே வாசம் பண்ணுவாருங்க. அந்த வாசம் பண்ணக்கூடிய அந்த ஆலயமாக, அந்த உருவாக்கப்பட்ட கல்லாக நம்ம இருக்கணும். இப்படி நம்ம கல்லாக மாறியாச்சு, தேவன் வாசம் பண்ணுவதற்கு அந்த ஆலயமாக மாறியாச்சு. மாறும்போது நமக்கு என்ன பெனிஃபிட்? ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இல்ல? என்ன கிடைக்கும்? சரி, இந்த கல்லு உருவாயிட்டே இருக்கு, சரியா ஷேப் ஆயிடுச்சு, கொண்டு கட்ட போகிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. அந்த கல்லை யாராவது தடுத்து, இல்ல அந்த கல்லு இன்னும் உருவாகல அப்படின்னு அந்த கல்லுக்கு இடறல் யாராவது பண்ணுனா என்ன நடக்கும்? வசனம் வாசிங்க, 1 கொரிந்தியர் 3:17. 1 கொரிந்தியர் 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். யோசித்து பாருங்க, நீங்களே அந்த ஆலயம். எந்த ஆலயம்? தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த ஆலயம். வெட்டி எடுக்கப்பட்ட கற்களாக, சுத்திகரிக்கப்பட்ட கற்களாக, பினிஷிங் பண்ணப்பட்ட கற்களாக இருந்து தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயமாக நீங்க மாறுறீங்க. ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுக்க நினைத்தால், இந்த ஆலயத்தை கீழே விழ தள்ளுவதற்கு ஒருத்தன் நினைத்தால், இல்ல இந்த ஆலயம் பிரயோஜனம் இல்லைன்னு ஒருத்தன் நினைத்தால், தேவன் என்ன பண்ணுவார்? அவனை உண்மையிலே அந்த கல்லாக மாறுவதற்கு தேவன் எப்போதும் அனுமதி கொடுக்கவே மாட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல எப்போதும் இருக்கணும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையில என்ன சொல்லுவாருன்னா, உன்னுடைய சந்ததி வந்து கேட்டாச்சுன்னா எப்பவும் சொல்லணும், கழுத்துல கட்டி போட்டுக்கா, அது பார்த்து படிக்கட்டு. இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கணும். ஒரே ஒரு வசனம் வாசித்து நம்ம பாடத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:21. 1 தெசலோனிக்கேயர் 5:21. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். வசனம் என்ன சொல்லுது? எல்லாவற்றையும்
சோதித்து பார்த்து. நன்மை இருக்கும், அந்த இடத்துல என்ன இருக்கும்? தீமை இருக்கும். நல்லது நடக்கும், அந்த இடத்துல தீமையும் நடக்கும். நல்லது சிந்திப்போம், அந்த இடத்துல தீமை சிந்திக்க மாட்டோமா? சிந்திப்போம். மாம்சத்துல தானே இருக்கிறோம். மாம்சம் பலவீனம் உள்ளது தானே. அப்போ எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கணும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வந்துன்னா எடுத்தேன் கவத்தினேன்னா அதுக்கு முடிவே எடுத்துடக்கூடாது. என்ன பண்ணணும்? இது தேவனுடைய திட்டத்துக்கு சரியா இருக்குமா? தேவனுடைய திட்டத்துல நம்ம ஓடிட்டு இருக்கிறோம், நம்ம ஓட்டத்துக்கு இது ஏதாவது தடையை கொண்டு வருமா? இல்ல தேவனுடைய ஆலயமாக கட்டி எழுப்ப நம்ம போறோம், இது ஏதாவது குறை இருக்கா? நிறைய குறைகள் இருக்கு. அதிகமான குறைகள் பாத அங்கங்கள்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகும். யோசித்து பாருங்க, இந்த சத்தியத்துக்குள்ள நம்ம அந்த பேப்டிசம் எடுத்து வர்றதுக்கு முன்ன நமக்கு அந்த சத்தியங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய சகோதரர்களை நம்ம எப்படி பார்ப்போம் தெரியுமா? உண்மையா சொல்லுங்க, எப்படி பார்ப்போம்? இயேசு கிறிஸ்து மாதிரியே பார்ப்போம். உண்மையா இல்லை, அதை நான் ஏதாவது தவறா சொல்றேன்னா? உண்மையா சொல்லுவோம். அப்ப நமக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து நம்மளை அழைச்சி அங்க உட்கார வர்ற சகோதரரை பார்த்தாச்சுன்னா ஒரு 25 பேர் இருந்தா எந்திரிச்சு நிப்பம் பாருங்க, படபட படபட பண்ணு எந்திரிச்சிருத்து. இயேசு கிறிஸ்து வந்தா கூட அந்த மரியாதை கொடுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு இருக்கும். பேப்டிசம் எடுத்து ஒரு 4 ரீப்ரின்ஸு, ஒரு 10 வசனம், இதெல்லாம் நம்ம உள்ள போயாச்சுன்னா எப்படி பார்ப்போம் தெரியுமா? அவர் அப்படிதான், இவர் இப்படித்தான். அந்த மைண்டுக்குள்ளதான் நம்ம போவோம். போகக்கூடாது. இதுதான் கடைசி காலம், பினிஷிங் ஸ்டேஜ். அந்த பில்டிங் கட்டியாச்சு, லாஸ்ட் அந்த கல்லுகள் வச்சு கட்டியாச்சு. அதை பூசி பெயிண்ட் பண்ணா தானே அந்த பில்டிங்க்கு ஒரு அழகு. ஆமாவா இல்லையா? அப்படியே கல்லில் கட்டி விட்டா ஏதாவது ஒரு அழகு வருமா? அப்போ ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா போறதுக்கு நம்மளை என்ன பண்ணணும்? தயார்படுத்தி அழகுல உருவாக்கிட்டே இருக்கணும். காலையில் வந்து ஒரு 50 கிராம் பவுடரை பூசி இல்லைங்களா, அந்த மாதிரி அழகுபடுத்திட்டு எவ்வளவு போட்டாலும் இங்கே வராது, இருக்கிறதா இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா இயேசு கிறிஸ்து மணவாளன், அவருக்கு மணவாட்டி. அந்த ஸ்தானத்துக்கு வந்து அது மட்டும் போதாது, அதுக்கு ஒரு படிக்கு மேலே தேவனுடைய ஆலயமாக நம்ம மாறணும். நலமானதை பற்றி கொள்ளுங்கள், நலம் இல்லாததை என்ன பண்ணலாம்? விட்டு விடலாம். விட்டுட்டு தேவனுடைய ஆலயமாக, ஜீவனுள்ள கற்களாக அங்க பரலோகத்துல நம்ம போனா இயேசு கிறிஸ்துக்கு கூட நம்ம போய் சேர்ந்தா மட்டும்தான் அந்த மலை என்ன ஆகும்? பினிஷிங் ஆகும். பினிஷிங் ஆகும்போது அந்த மலை பினிஷிங் ஆச்சுன்னா தான் அடியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? மேலே வருவாங்க. வரும்போது தான் முழுமையான ஆலயமாக நம்ம மாறுவோம். இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் சபையாருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆமென். அன்புக்குரிய சரோஸ் அவர்களே, தேவன் ஒரு ஆலயத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆலயத்திற்கு மூலைக்கல் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த மூலைக்கல் எங்கேருந்து வெட்டி எடுக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிதாவாகிய தேவனிடமிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கல் செதுக்கப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் 2000 வருட கால சுசேஷ யுகத்தில் அதே போல பேரலாக ஆலயத்திற்கான கற்கள் கட்டப்பட்டே வருது. ஒரு கூட்டி சேர்க்கப்பட்டு இணைக்கப்பட்டு ஒரு ஆலயமாக அது எழும்புது. எத்தனை வருஷமா? 2000 வருஷம். ஒரு வீடு கட்டுனா எப்படி இருக்கும்? ஒரு வீடு கட்டுறோம், தலைமுறைகளை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நிற்கும் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்ப்போம்ல, அதே மாதிரியா
தலைமுறைகளை தாண்டி 2000 வருடங்களாக ஒரு கல் எதுக்கு கட்டிட்டு இருக்கிறார்? அதுக்கு பயங்கர ப்ரிப்பரேஷன். 2000 வருஷம் எப்படி ப்ரிப்பரேஷன் நடக்குது? கட்டி ஒவ்வொருத்தரையும் ஷேப் பண்ணி மலையிலேருந்து எடுத்து சிசிலிங் அண்ட் ஷேப்பிங் இதெல்லாம் பண்ணி தேவன் ஒரு ஆலயத்தை கட்டுறார். எதுக்கு? இப்ப பிரதர் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஆலயம் கட்டப்படுறதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையும் அப்ப அந்த அதுல உடைக்கும் போது எவ்வளவு வலிக்கும், பிரச்சனை என்னென்னலாம் இருக்கும் எல்லாம் சொல்லி அந்த ஆலயம் கட்டப்பட்டாச்சு. எதுக்கு? தேவன் வாசம் பண்ண அந்த ஓனர் அங்க வந்து குடியேற போற ஒரு வீடு கட்ட, ஒரு ஆள் வீடு கட்ட விரும்புறாரு. எதுக்கு அந்த ஆள் அந்த அந்த ஒரு மனுஷன் எதுக்கு வீடு கட்டுவாரு? உலகத்துல ஒரு மனுஷன் வீடு கட்டுதாரு. எதுக்கு? அவர் வந்து குடியேறணும். பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான விஷயம். எல்லாம் ஒரு மாளிகை கட்டப்பட்டாச்சு. அங்க தேவன் வாசம் பண்ண போறாருன்னா, தேவன் வாசம் பண்ணுகிற வீடாக மாறுறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கேயாவது இருக்குதா? பைபிள் எங்கேயாவது இருக்குதா? அப்படி சொல்லி இருக்குதா? அப்படி இருக்குது. எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் படிங்க. 20, 21, 22. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் சொன்ன அந்த வார்த்தைகள் தான். நம்ம யாருக்கு மேல கட்டப்பட்டிருக்கிறோம்? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசி, அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மேல கட்டப்பட்டிருக்கிறோம். அடுத்தது, அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்ல தூக்கி வச்சாதான் அந்த அளவை கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். மூளைக்கல் தான் இந்த நம்ம பிரமிடு பாக்குறோம் பாத்தீங்களா? பிரமிட்ல மூளைக்கல், அந்த மூளைக்கல்ல நீங்க வச்சாதான் அந்த ஷேப் அப்படியே அந்த பிரமிட் ஷேப் வரும். கீழே இருந்து மேல கட்ட முடியாது பிரமிட. அந்த மூளைக்கல்ல ஷேப்பை வச்சுதான் அந்த டைமென்ஷனே கிரியேட் ஆகும். மூளைக்கல்ல தூக்கி வச்சாது அந்த ஷேப்ல எல்லாம் கட்டி பணி சேர்க்கப்பட்டு வருது. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, இப்ப இசைக்கப்பட்டு இணைவாய் பிரதர் சொன்னாங்களா, ஏற்றத்தாழ்வு மேல கீழே இல்லாம இருந்தா அது அசிங்கமா இருக்கும். அப்ப இசைவாய் கட்டப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயம். இது வந்து என்ன ஆலயம்? பரிசுத்தம்ங்கிறது தான் இடையில போடுகிற சாந்து. இடையில ஒரு கேப்ல கொஞ்சம் ஒட்ட வைக்கிறதுக்கு எல்லாம் வைப்பாங்கல்ல, இடையில பரிசுத்த ஆலயமாக எழுப்பப்பட்டு வருகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். யாருடைய வாசஸ்தலம் இது? தேவனுடைய வாசஸ்தலம். தேவன் இங்கதான் வாசம் பண்ண போறார். எவ்வளவு ஒரு பிளஸிங் இது! தேவன் வாசம் பண்ண அண்டத்தையும் படைத்த இங்க வந்து நைட்டு நீங்க எந்திரிச்சு மேல வானந்த வந்தாந்து பார்த்து மல்லாங்க போட்டு படுங்க. ஒரு நாள் கட்டில் போட்டு வானத்தை பார்த்து படுங்க. அப்பதான் தேவனுடைய பிரமாண்டம் என்னன்னு தெரியணும். இல்லைன்னா இன்னொன்னு கூட செய்யுங்க. கடல் இருக்கு பாத்தீங்களா? கடலுக்கு முன்னால யாருமே இருக்கக்கூடாது. நீங்க மட்டும் தனியா நின்று கடலையே பார்த்துட்டுறீங்க. ஒரு பயமும் பிரம்மாண்டமும் உங்களுக்கு தெரியும். அப்பதான் உண்மையில ரியாலிட்டியா தேவனுடைய வல்லமை நமக்கு தெரியும். அதுவரை தெரியாது. நம்ம ஆட்கள் துணையோடு இருக்கிறதுனால தெரியல. பாருங்க, அந்த பிரம்மாண்டத்துல வானத்தை அண்ணாந்து அந்த பிரம்மாண்டத்தை படைத்த தேவன் ஒரு வீடு கட்டி அதுல வாசம் பண்ண நினைக்கிறார். அந்த வீட்டுக்கு அஸ்திவார கற்களும் தூண்களும் நம்மள வைக்க போறான்னா எவ்வளவு பெரிய பிளஸிங் அது பாருங்க. ஆகவே இப்ப நம்ம அந்த பணி தீர்க்க இப்ப நம்ம என்ன ப்ராசஸ்ல இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதர் அநேக விஷயங்கள் சொன்னாங்க. என்ன ப்ராசஸ்ல இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம பரிசுத்தப்படணும். ஏன்னா அவரு பரிசுத்தர். அப்ப பரிசுத்தம் இல்லாமல் தேவன் நம்மள என்ன செய்ய முடியாது, தேவன்கிட்ட நம்ம சேர முடியாது. அப்ப பரிசுத்தம் ஆகணும்னா நம்ம இருதயம் எப்படி இருக்கு? ரொம்ப கிறுக்கும் கேடு உள்ளதுமா இருக்கு. இருக்கா இல்லையா? என்னென்னலாமோ திங்குது, ஒண்ணுமே சேரக்கூட. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நானும் இந்த சகோதரன் பேசிட்டு இருக்கேன்னு வைங்களேன். இந்த சகோதரர் யார்? நம்ம வயசு தம்பியும் பேசிட்டு இருக்கோம். அங்க இருந்து தூரத்துல இருந்து பார்த்தா என்ன திங்க் பண்ணக்கூடாதுன்னா, இவர் என்னதான் பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்காரு திங்க் பண்ணக்கூடாது. நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம் அந்த சகோதரர்கிட்ட, சகோதரரே நீங்க வந்து இன்னும் வளர வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு கிறிஸ்துக்குள்ள அப்படின்னு பேசிட்டு இருப்போம். நம்ம என்ன நினைப்போம் அங்க இருந்து? ஏன்னா நம்ம அதுக்கு முந்தின நாள் வேற ஏதாவது சம்பவம் நடந்திருக்கும். ஆமா பாத்தீங்களா அப்படின்னு. இது மனிதீக சிந்தனை. இந்த மாதிரி அப்பாற்பட்டு, ஏன்னா புது திருஷ்டி
இது வளர்ச்சி அல்ல. இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸ் இதுலையும் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய கேரக்டர் நாளைக்கு 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 வளர்ந்துட்டே இருக்கணும். நேற்று வேற எப்படி இருந்தோம், ரொம்ப ஒரு உண்மையிலே எல்லாரும் நம்ம பார்க்கும்போது எப்படி இருப்போம், எல்லாம் பரவாயில்ல ஸ்டாண்டர்டா வளர்ந்துருக்குறாங்க அப்படின்னு நினைப்போம். திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா பிரச்சனைலாம் தெரியும். யார் யார் சத்தமா பேசுவா, யார் யார் அடிக்க வருவா, யார் யார் நிதானத்தை இழப்பாங்கன்னு அப்பந்தான் தெரியும். அதுவரை தெரியாது. யாரு அனுமதிக்கிறார்னா தேவனே அனுமதிக்கிறார். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பொன்னாக விளங்கணும். அப்படின்னா என்னுடைய குறைகள் வெளிப்பட்டா மட்டும்தான் பொன்னாக விளங்க முடியும். என் குறை உள்ளுக்குள்ளே இருக்கு, யாருக்கும் தெரியாம மறைவா இருக்குதுன்னு வைங்களேன். மறைவா இருந்தா நோய். ஒரு கட்டி உள்ளுக்குள்ள இருக்கு, அது மறைவா இருக்கு. அப்பனா டாக்டர் என்ன செய்வாரு, எக்ஸ்ரே எடுப்பார். முதல்ல எக்ஸ்ரே எடுப்பார், எக்ஸ்ரேலையும் தெரியாது. அடுத்த ஸ்கேன் எடுப்பார், ஸ்கேன்ல தெரியுது. இன்னும் சில இடத்துல ஸ்கேன்லையும் தெரியாது, அதுக்கு ஸ்பெஷலா ஏதாவது ஒன்று போடுவாங்க. போட்டு எடுத்துட்டு எப்பா உனக்குள்ள இது இருக்குது, இதை சீல பிதுக்குனாதான் நீ இனிமேல் உயிரோடு வாழ முடியும் சொல்றாரா இல்லையா? அப்படி அதே போல இது மாமிசத்துல எப்படி இருக்குதோ அதே போலதான் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இருக்கிற குணலட்சணங்களை வெளியே எடுத்தா மட்டும்தான் அவர் என்ன முடியும், சீர்படுத்தப்பட முடியும். அப்ப சீர்படுக்கும் போது வெளியில எடுக்கும் போது கொஞ்சம் வெக்கம் வரும். ஐயோ எல்லாருக்கும் முன்னால கேட்டு தெரிஞ்சுட்டே ஐயோ எல்லாம் அவமானம் நோ, அப்படி நினைக்கிறது தப்பு. வெளியே வந்தது நல்லது. ஏன் நல்லதுன்னு கேட்டீங்கன்னா, நான் அதை விடுறதுக்கு பிரயாசப்படுறேன்.